எல்லோரையும் போல் எனக்கும் வந்து ரோகிணியை ஒரு ஆக்ட்ரஸாக, ஒரு திரைக்கலைஞராக தான் எனக்கும் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க குரலை கேட்டுக்கிட்டே இருக்கோம் எல்லாரும் இல்லையா? நான் அவங்கள ஒரு பேட்டி எடுத்தேன் மலையாளத்தில், இங்கே இல்லை, தமிழ் அது இன்னும் வரல ஆக்சுவலாக. ஒரு நீண்ட பேட்டி, கிட்டத்தட்ட அவங்களுடைய திரை வாழ்க்கையை அப்படியே ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதில் மலையாளத்தில் வந்துச்சு, தேசாபிமானியில். அப்போது அந்த பேட்டி எடுத்துகிட்டே இருக்கும்போது அவங்களோட டப்பிங் அனுபவம் பற்றி பேசினாங்க. அப்போது இதயத்தை திருடாதேக்கு டப்பிங் பண்ணதை பற்றி சொல்லும்போது நான் குறுக்க அப்படியே நிறுத்திட்டேன். அந்த படத்துக்கு நீங்களா டப்பிங் பண்ணீங்கன்னா, அப்போ அந்த ஓடி போயிடலாமா கேட்டது நீங்களா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அந்த அந்த டைலாக் அப்போ பயங்கர ஃபேமஸ். நான் அப்போ வந்து 9th என்னமோ படிக்கிறேன். அது அப்போ தமிழ்நாடே அந்த டைலாகுக்கு வந்து ஒரு கல்ச்சுரல் ஷாக் ஆச்சு. அப்போது அது ரொம்ப ஃபேமஸ், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது பயங்கர ஃபேமஸான டைலாக். அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் அவங்களோட நடிப்பு, மற்றவங்களுக்கு குரல் கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதெல்லாமும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் அவங்களோட வாய்ஸை கரெக்டாக. அவங்கக்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடியே அவங்க வாய்ஸை கண்டுபிடிச்சிட முடியும், அதை யாருக்காவது டப்பிங் கொடுத்துருந்தாங்கன்னா. அப்படி நான் சென்னைக்கெலாம் வந்த பிறகு அவங்கள முதல்ல அவங்கள சந்திச்சதுன்னா உபக்கதை நாடகம் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் அவங்களுக்கு. அப்போது சென்னை கலைக்குழுவில் நான் அப்போ தான் சேர்ந்த புதுசுன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அப்போ தான் பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் ரொம்ப கொஞ்ச நாள் தான் அது. அதுக்கு பிறகு வந்து நான் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பில் இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நிகழ்வு மார்ச் 8க்காக ஒரு நிகழ்வு ஒன்று பண்ணோம் SIT காலேஜில். அதுக்கு இவங்க வந்து சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் அழைச்சிருந்தோம். அப்போது எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொறுப்பு அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள அழைச்சிட்டு வரணும் நிகழ்வுக்கு. அப்போது நான் போய் கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு நல்லா அதுங்க. அப்போ நாங்கள் ரொம்ப பழக ஆரம்பிக்காத புதுசு அது. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு ஒரு மூத்த தோழர் ஒருத்தர், ஒரு இயக்கவாதி, அவர் வந்து இந்த நிர்பயாவுக்காக வேண்டி நிறைய திரைக்கலைஞர்கள் வந்து மெரினா பீச்சில் நினைக்கிறேன் ஒரு போராட்டம் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை வந்து அவர் விமர்சனம் பண்ணியிருந்தார். நிர்பயாவுக்காக வேண்டி வரவங்கெல்லாம் இங்கே நடக்கிற இவங்களுக்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு கேட்டு. அப்போ ரோகிணி தோழர் கோவப்பட்டு நான் அன்றைக்கி தான் பார்த்தேன், அவருக்கு என்னை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இப்படி வந்து எல்லாரையும் போலவும் என்னையும் நினச்சி அவர் சொல்லலாம் அப்படின்னு கேட்டுகிட்டே வந்தாங்க. அப்புறம் அந்த நிகழ்வெல்லாம் அப்போ கூட நாங்கள் க்ளோஸ் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகு உண்மையாக சொன்னால் நிறைய சென்னை கலைக்குழு நாடகங்களில் ஒன்றாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு தெரிஞ்சு நிறைய திரைக்கலைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு நாடகத்தையும் விடாமல் பண்ணுறவங்க தமிழில் இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழில் இல்லவே இல்லை, இல்லையா? யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு, இவங்க மட்டும்தான். இப்போ இல்லை. அது ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஹைரார்கி பார்ப்பாங்க. இதில் நடித்தா கேவலம், சினிமாவில் நடித்தாதான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அவங்கக்கிட்ட வந்து 100% வந்து அதை கொடுப்பாங்க. அந்த உதயலா இருக்கார், எங்கள் ட்ரூப்பில் இருந்தவர் தான், அவருக்கு நல்லா தெரியும். எப்படின்னா இப்போ சினிமாவுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ அதே போல தான் நாடகத்தில் அவங்க ரிஹர்சல்ஸ்க்கு அவங்க அந்த அந்த பங்க்சுவலாக வர, நாங்களாம் லேட்டாக வருவோம், அவங்க ரொம்ப கரெக்டாக வருவாங்க, கரெக்டாக ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும்ல, ஒரு திரைக்கலைஞராக இருந்து இங்கே வரவங்க எப்படி இருப்பாங்க. நம்ம நிறைய வேறு மாதிரியான இமேஜஸ் தானே நமக்கு ஊடகங்கள் கொடுத்துருக்கு. அதுலேருந்து ரொம்ப முற்றிலும் மாறுபட்ட ஒரு நபராக அவங்க இருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய அரசியல் பிரவேசம்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க தன்னை வந்து ஒரு அமைப்போடு ஈடுபடுத்திக்கிட்டு அவங்க செய்யக்கூடிய வேலைகள், அது உண்மையிலே வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய திரைக்கலைஞர்களுக்கு இல்லாத ஒரு விஷயம். இப்போது சமூக அக்கறையை நான் திரைப்படங்களில் மட்டும் காட்டுவேன்னு நினைக்கிற இயக்குனர்கள் இருக்காங்க. ஆனால் அதை வந்து நிஜத்துலேயும் வந்து செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சக மனிதர்கள் மீதான அக்கறை, இந்த சமூகம் மீதான, ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மீதான ஒரு கோபம், அதை வெளிப்படுத்தும் விதம், அது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு முதிர்ந்த பக்குவமான நிலையில் இருக்கும். நிறைய முறை நான் பார்த்துருக்கேன். சில பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது அதை அவங்க கையாளும் விதம் பார்த்துருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது வந்து நான் ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அதை ரொம்ப ரொம்ப அதில் ஒரு முதிர்ச்சி இருக்கும். அது பண்ணுறதுல எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ணாமல், சைட்ஸ் எடுக்காமல், அது ரொம்ப
ரொம்ப நியாயமாகவும் ரொம்ப நேர்மையாகவும் விக்டிமுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவோ ஃபெமினிஸ்ட்லாம் கூட தவறுற ஒரு இடம் அது. அதை வந்து ரோகிணி தோழர் ரொம்ப சரியாக பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அப்புறம் தோழர் செல்வா சொன்ன மாதிரி அந்த நம்ம இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மனித பேரவலம் நம்ம கோவிட் பீரியடில் நம்ம பார்த்தது. மனிதர்கள் கொத்து கொத்தாக புலம்பெயர்ந்து நடந்தே போனது. அப்போது வந்து அந்த மனிதர்களுக்காக அவங்க எவ்வளோ துடிச்சாங்க, எவ்வளவு சிரத்தை எடுத்து அவங்கள வந்து கொண்டு போய் அந்த ஊர் போய் சேர்க்கறதுக்காக அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு இருக்கிற எல்லா கான்டாக்டையும், எல்லா ஆல் பாசிபிள் கான்டாக்ட்னு சொல்லுவோம், எல்லாத்தையுமே பயன்படுத்தி ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவங்களுக்காக வேண்டி செஞ்சாங்க. அது எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. கோவிட் பீரியடுன்றது எல்லாருக்குமே ஒரு கையறு நிலை. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற ஒரு சூழல். அப்போ நானும் எனக்கு என்னுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம். அவங்க அதை பண்ணலை. அதை எடுத்துகிட்டு ரோட்டில் கார் எடுத்துகிட்டு அலைஞ்சிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கான வேலைகளை செஞ்சுட்டே இருந்தாங்க. அதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்கள அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஒரு உண்மையான அக்கறை உள்ள ஒரு மனிதராக அவங்க அதை எல்லாமே செஞ்சாங்க. அவங்க எங்கேயுமே வந்து நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு எங்கேயுமே வந்து இப்போது ஒரு சின்னோண்டு ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு கோவிட் பீரியட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். பல பேர் வந்து ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அதை ஃபேஸ்புக்கில் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க அந்த மாதிரி வேலைகளை செஞ்சு நான் பார்க்கல. அவ்வளோ பெரிய வேலைகளை செஞ்சாலும் அதை எங்கேயுமே அவங்க பெருசாக சொல்லிக்கல. கூட பக்கத்தில் இருந்து பார்த்த கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். அப்புறம் அவங்க ஒரு எப்படி ஒரு தாயாக இருந்தாருன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அது உண்மை. ரிஷியை வந்து அவங்க படிக்க வைக்கிறது, அவருக்கு நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது, எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஒரு ரொம்ப அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியான ஒரு உறவு இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது அவங்க பேசிக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுமாரி அவங்க ஒரு அப்பா ஒரு மகளாக அவங்க என்ன பண்ணாங்கன்றதை நான் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது கூடவே எல்லாரும் தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் கூடுதலாக பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நேர நெருக்கடி, அவங்க இருக்கிற அந்த பிஸி ஷெட்யூலில் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அப்பாவை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த அந்த நேரமெல்லாம் வந்து ஏன்னா நான் என்னுடைய அப்பாவை இழந்து கொஞ்ச நாள்லேயே அவங்க அப்பாவும் இறந்து போனாங்க அந்த சமயம். அப்போ பரஸ்பரம் வந்து துக்கத்தை பரிமாறிக்கிற நபர்களாக நாங்கள் 2 பேருமே இருந்தோம். அவங்கவுங்க அப்பாவை பற்றி பேசுகிறது அப்படி. இதே மாதிரி அதுக்கு முன்னாடியும் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. சண்முகராஜ் இறந்து போனாங்க. அந்த சமயத்தில் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன், பயங்கரமான டிப்ரெஷனில் இருந்தேன். எனக்கு அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்றது தெரியல. ஒரு சாதாரணமான ஒரு மரணமாக இருந்த பரவாயில்ல, அது ஒரு அகால மரணம், துர்மரணம், ஒரு தற்கொலை அப்படிங்கும்போது அதை ஏற்றுக்கல மைண்டு. அப்போ நான் தெரபிக்கெலாம் போக வேண்டியிருந்துச்சு. நான் ஒரு தெரபிக்கு போய் வந்து சரியானதுக்கு இணையாக வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு தெரபி மாதிரி தான் இருந்தாங்க. அப்போது அதை நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ பேசியிருக்கோம் அந்த சமயத்தில். பேசியிருக்கோன்னு சொல்ல முடியாது, அவங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. என்னை ஆற்றுப்படுத்துறதுக்காக நிறைய பேசியிருக்காங்க. மணிக்கணக்கில் ஃபோன்லேயே பேசியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய அன்பும் அக்கறையும் இல்லாமல் இருந்தால் அது இருந்தால் தான் அது சாத்தியம்னு நினைக்கிறேன் நான். அப்படி அது எனக்கு மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க, நான் நம்பலை. யாருக்கு அப்படி யார் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்திருந்தாலுமே அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி அவங்களுடைய திரை பயணத்துக்காக இந்த 50 வருஷம் அப்படின்றது வந்து எனக்கு நான் அதுக்கே லேட்டாக தான் வரேன். அதுக்கு தான் இந்த கொண்டாட்டம் ஆக்சுவலாக. ஆனால் ஏன்னா அவங்கள ஒரு மனிதராக, ஒரு தோழியாக, ஒரு ஒரு இயக்கவாதியாக அப்படி தான் மைண்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி தான் ரொம்ப மைண்டில் நிற்கிறாங்க. திரைப்பயணம் அப்படின்னு வரும்போது இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஒரு 50 வருஷம் வந்து ஒரு பெண்ணாக ஒரு ஃபீல்டில் நிற்கிறதுன்றது வந்து அதுவும் 5 வயசுலேருந்து அவங்க நடிக்கிறாங்க. எனக்கு ஏதோ ஒரு பழைய படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சின்ன பொண்ணாக முருகன் விஷயமோ ஏதோ ஒன்று, எனக்கு அதை பார்த்துட்டு ஒரே ஷாக்கு. ஐயோ அப்படி குட்டியாக க்யூட்டாக அப்படி இருந்தாங்க அதில். அப்போது அந்த கேமரா பற்றின பயம் அவங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே போயிருக்கும். அவங்க படித்தது எல்லாமே வந்து ஹோம் ஸ்கூலிங்கில் படிச்சிருக்காங்க. எனக்கு வந்து அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்களோட லைஃபே வந்து ஒரு கலைக்கான ஒரு அர்ப்பணிப்பு தான் அப்படி தான் சொல்லி. ஏன்னா ஸ்கூலிங்கே இல்லை, ஹோம் ஸ்கூலிங்கும் போது ஒரு சாதாரண குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை பருவம் இருக்கு இல்லையா, ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, நண்பர்களோட விளையாடுறது, இது எல்லாமே இல்லாமல் இருக்கும். ஒரு ஆர்டிஸ்டாக சின்ன வயசுலேயே போகும்போது அது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க வந்து வந்திருக்காங்க இந்த அளவுக்கு.
இந்த 50 வருட பயணத்தில் வந்து அவங்களோட டேலண்ட்டுக்கு தீனி போடுற படங்கள்னு ரொம்ப குறைச்சலாக தான் நான் சொல்லுவேன். அந்த வருத்தம் வந்து எனக்கு இருக்க தான் செய்யுது. அவங்களுக்கான கேரக்டர் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட அந்த பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அது மறுபடியும்லையோ விட்னஸ்லேயோ வெளிப்படுத்தின மாதிரி இன்னும் அவங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் வரணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அவங்க பண்ணுவாங்க கண்டிப்பாக அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் அவங்களோட டைரக்ஷனில் வர அந்த படத்துக்காக நான் காத்துட்ருக்கேன். அப்பாவின் மீசை ஒன்று இருக்குது, இன்னொன்று பண்ண போகிறாங்க இல்லையா, அதுவும் வந்து அது ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். வாச்சாத்தி பற்றினது. அந்த அறிவிப்பு வந்தபோது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க அஸ் அ டைரக்டராக அவங்களுடைய அந்த அந்த பரிமாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் நீடித்து நிலைச்சு ஒரு 50 வருஷம் ஒரு ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு பெண்ணாக, இப்போ கமல்ஹாசன் இருக்கார், அப்புறம் நான் இவங்கள தான் சொல்லுவேன், ஒரு பெண்களில் இவங்க தான் இருக்காங்க. அது நமக்கு ரொம்ப பெருமையை தரக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயமும் கூட. எப்போவுமே இதே மாதிரி எல்லோருக்கும் சகதோழியாக ஒரு திரையில் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற ஒரு தன்னுடைய கலை வெளிப்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒருத்தங்களாக அரங்கக்கலையையும் விட்டுவிடாமல் எப்பவும் போல தன்னுடைய சமூக பணியையும் அமைப்போடு கூட பயணிக்கிறது, இப்படி எல்லாத்தையும் அவங்க ஒரு வெர்சிட்டாலிட்டி ஜாஸ்தி அவங்கள்ட்ட, ஒரு அவங்கக்கிட்ட ஒரு அந்நியன் நம்பி அது மாதிரிலாம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவங்க விட்டுறாமல் இருக்கணும், விட்டுற மாட்டாங்க. என்னுடைய ஆசையை நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஒரு மகளாக, ஒரு தாயாக, ஒரு தோழியாக, ஒரு இயக்கவாதியாக, ஒரு திரைக்கலைஞராக, ஒரு அரங்க கலைஞராக, ஒரு எழுத்தாளராக, அது ரொம்ப முக்கியம். அவங்க அவ்வளோ அருமையாக கவிதைகள் எழுதக்கூடியவங்க. அவங்க கவிதைகள் வாசித்து கவியரங்கத்தில் நான் கேட்டிருக்கேன். வட சென்னையில் ஒரு கலையரவில் வாசித்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்களுக்கு வந்து தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கிற அந்த ஆழ்ந்த வாசிப்பு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நிறைய எவ்வளோ பேர் வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்க வாசிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. அவங்க வந்து கவிதைகளாக இருக்கட்டும், கதைகளாக இருக்கட்டும், நாவல்களாக எல்லாத்தையுமே வாசிச்சிடுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிப்பு தானே மனுஷனை பண்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க குரலில் வந்து ஒரு கவிதையை கேட்டால் அது வேறு மாதிரி இருக்கும். அதை நான் பலமுறை உணர்ந்திருக்கேன். மனுஷபுத்திரனுடைய நூல் வெளியீட்டு விழாவில் இவங்க ஒரு முறை கவிதையெல்லாம் வாசிக்கும் போது அந்த கவிதை எழுதின சூழலை விட இவங்க அதுக்கு ஒரு பயங்கரமான மூடை கொடுத்துருவாங்க. நாங்கள் பேசிகிட்டே இருப்போம், மனுஷன் நானும் கூட பேசுவோம். அவங்களுடைய குரலில் அவருடைய கவிதைகளை வாசித்து அதை ஒரு யூடியூப்பில் போடணுன்றது ரொம்ப நாள் ப்ராஜெக்ட். அது எப்போ முடியும்னு தெரில. அது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது அப்படி ஒரு வாய்ஸ். அந்த மாதிரி ஒரு கவிதைக்கு தனி அர்த்தத்தை கொடுக்குற ஒரு குரல் அது. இப்படி அவங்க இலக்கியத்துலேயும் அவங்களோட செயல்பாடு இருக்குது. அவங்க கவிதைகள் எழுதுவாங்கன்றதே ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அவங்க பாடலாசிரியர், அது தெரியும் தானே அவங்க எல்லாருக்குமே. பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. பேசிட்டாங்களா? இப்படி பன்முகம் இருக்குது அவங்களுக்கு. அந்த பன்முகத்தன்மை வந்து அதில் ஒன்று கூட குறைஞ்சிடக்கூடாது, வேணால் கூடலாம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டு நன்றி சொல்லிக்கிறேன்.